வணக்கம் பிரதர். வணக்கம் பிரதர். வணக்கம். எப்படி இருக்கீங்க? சௌக்கியமா இருக்கீங்களா? அப்புறம் இந்த நம்ம ரோஸ்டிங் கிறிஸ்டியானிட்டி ஜஸ்வின் தம்பி வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு காலையில் நீங்கள் ஒரு வீடியோ போட்டிருக்கீங்க. இந்த மார்பிங் பண்ணியிருக்கிறார, இது எல்லாம் வேதத்தின்படி இவர் சரியாக இருக்கிறேன்னு சொல்லிட்டு இந்த மார்பிங் ஏன் பண்ணாரு? இது தப்பு இல்லையா? உங்களை வச்சும் மோகன் சுலாசத்தை வச்சு ஒரு மார்பிங் பண்ணியிருக்காங்க. அதை குறித்து நீங்க சொல்லுங்க. அதாவது பாடி ஷேமிங் சொல்லுவாங்க. ஆமா ஆமா. அதாவது உடல் வந்து வேற ஒருத்தரோடது, ஆனா தலைப்பாகம் மட்டும் நம்மளோடது. நானும் அதை வந்து பார்த்தேன். பல நண்பர்கள் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. அதாவது கெட்ட வார்த்தை, இப்ப சார்லஸ் வந்து திட்டுறாரு, இந்த மாதிரி அசிங்கமா பேசுறாரு அப்படின்னுட்டு இப்ப நீங்க சொன்ன அந்த சேனல்கார தம்பிகள்ல வந்து பேசுறாங்க. ஆமா ஆமா ஆமா. இதெல்லாம் ஒரு எமோஷன்ல ஒரு மனுஷன் என்ன பண்ணக்கூடிய பாவம். ஆமா. இது வந்து பாவம் தான். ஆனா ஒரு எமோஷன்ல இப்போ நீங்க நம்ம ஒரு ஆட்டோக்காரர் இருக்காரு, ஆட்டோக்கார அண்ணன் வந்து என்ன பண்ணிடுறாருன்னா நம்ம பைக்கை வந்து இடிச்சிடுறாரு. இடிச்ச உடனே ஏய் அப்படின்னு என்ன பண்ணுவோம், நம்மள அறியாம வார்த்தை வரும். ஆமா ஆமா. இது பாவம் தான். ஆனா ஒரு எமோஷனலான பாவம். இந்த பாவம் மன்னிக்கப்படுமா அப்படின்னா மன்னிக்கப்படும். ஆமா ஆமா ஆமா. கொஞ்சம் அப்படியே தெரியற மாதிரி வரும். ஓகே, மன்னிக்கப்படும். ஆனா நீங்க ஒருத்தர் பாடி ஷேமிங் பண்றதுக்கு ஒரு எடிட்டிங்ல உட்கார்ந்து அத வீடியோ ரெடி பண்ணி அத பொறுமையா அந்த மவுஸ அங்கங்க ஆட்டி எடுத்து கரெக்டா இவரோட தலையில ஒரு சாரி கட்டின ஒரு லேடி, அந்த லேடி யாருன்றது தெரியாது. அவங்களும் ஒரு குடும்ப பொண்ணு, யாரோட ஒரு மனைவி, ஏதோ ஒரு ஒருத்தரோட காதலியா இருப்பாங்க, இல்லைன்னா ஒரு அம்மாவா இருப்பாங்க, ஒரு பாட்டி தங்கச்சின்னு ஒரு உறவு முறையில இருக்கிற ஒரு பெண்மணி. அந்த பெண்மணியோட முகத்துல அதை கட் பண்ணி அதுக்கப்புறமா அதுல கொண்டு வந்து வச்சு நம்மளோட முகத்தை வச்சு இந்த மாதிரி பாடி ஷேமிங், இந்த பாவம் இது வந்து பொறுமையா நீங்க நிதானமா நிறுத்தி பண்ணக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு பாவம், மோசமான செயல். அப்ப நீங்க சொல்லுங்க, நம்ம ஒரு ஆட்டோக்காரன் நம்ம மேல வந்து இடிக்கிறாரு, நம்ம பைக்ல போயிட்டு ஏதோ ஒரு எமோஷன்ல கெட்ட வார்த்தை போடுறது, இந்த பாவம் மன்னிக்கப்படுமா? இல்ல நீங்க பொறுமையா கம்ப்யூட்டர்ல உட்கார்ந்து பண்ண இந்த பாவம் மன்னிக்கப்படுமா? இது வந்து எப்படின்னா, இது என்னன்னா, ஆண்டவர் சாயலாக இருக்கிற ஒரு மனுஷனை இப்படி பண்ணுவது அதாவது வேதத்திலே இல்லாத காரியம். ஆமா. இப்போ இவங்க என்ன தெரியுமா சொல்றாங்க, உங்களை வந்து நீங்க கெட்ட வார்த்தை போட்டு அதிக எமோஷனல்ல நீங்க பேசுனீங்க, அதனால என்ன பண்றாங்க, இவங்களோடு கூட நீங்க இது பண்றீங்க, என்ன வந்து துன்மார்க்கன் அப்படின்னு பலர் சொல்றாங்க. அதை பத்தி நீங்க என்ன சொல்றீங்க? கெட்ட வார்த்தை எப்படி அதான் சொல்றேன்ல பிரதர், கெட்ட வார்த்தைன்றது ரெண்டு வகை. ஒண்ணு பிளான் பண்ணி எப்பவுமே பேசிக்கிட்டு இருக்கிறது. இப்ப என் கூட வந்து அதிகாரின்னு ஒருத்தர் வந்து சுண்டங்குறிச்சி, நம்ம கயத்தாறு பக்கத்துல ஒரு தம்பி வந்து என் கூட படிச்சாப்புல. சரிங்க. அவர் வாயில இருந்து எப்பவுமே வந்து அந்த வார்த்தைகள் வந்து வந்துகிட்டே இருக்கும். அதாவது நீங்க நார்மலா பாருங்களேன், சென்னை மாதிரி மெட்ரோ சிட்டிகள்ல பாத்தீங்கன்னா, வட சென்னைகள்லாம் போனீங்கன்னா அவங்களோட பேச்சு முறையே அதுவா இருக்கும். எப்பவுமே அந்த ஒரு வார்த்தை சாப்பிடுறியாடான்றதுக்குள்ள அதுல ஒரு 1000 கெட்ட வார்த்தைகள் இருக்கும். அப்போ அந்த மாதிரி கெட்ட வார்த்தை ஒண்ணு, நம்ம முதல்ல பார்த்த எமோஷன்ல பேசுற கெட்ட வார்த்தை ஒண்ணு. இப்ப நான் பேசுறதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எமோஷன்ல பேசுறதுதான். ஏன் நீங்க 2 நாள் இதுவரை நீங்க என் கூட பயணிச்சிருக்கீங்க? இல்ல பேசவே இல்லை. ஏதாவது ஒரு வார்த்தை என் வாயில வந்திருக்கா? இல்ல ஏய் சைமன் உட்கார்றா பைக்ல அப்படின்னு ஏதாவது நம்ம பைக்கு இல்ல நீங்க உங்க கூட நான் பேசும்போது அந்த மாதிரி என் வார்த்தைகள் வந்து இல்ல. அப்போ இது வந்து ஒரு கோபத்தின் நிமித்தமா எல்லா மனிதனுக்குமே 2 சேனலை தூக்கின கோவத்துல என்னோட உழைப்பு, ஒரு 4 வருஷத்தோட உழைப்பை வந்து ஒரே செகண்ட்ல காலி பண்றது. ஒரு மனுஷனை போட்டு தள்ளுறதும் ஒண்ணுதான், சேனல்களை தூக்குறதும் ஒண்ணுதான். இல்லைங்களா? அதாவது இன்னைக்கு அரசியல் கட்சி தலைவர்கள் நம்ம என்ன பண்றோம், அவங்க வந்து அரசியல் கட்சி தலைவருக்கு விரோதமா பேசக்கூடாது, அவங்க அடியாட்களை வச்சு அடிப்பாங்க. அவங்க வந்து மனுஷனை அடிக்கிறாங்க, ஒரு மாம்ச பிரகாரமா அடிக்கிறாங்க. ஆனா இது வந்து சைலண்டா ஒரு மவுஸை தள்ளி விட்டு கம்ப்யூட்டர்ல உட்காந்து நீங்க சேனலை தூக்குறது அப்படின்றது அந்த ஒரு கோபத்தின் நிமித்தமா நம்ம பேசக்கூடிய கெட்ட வார்த்தை. ரைட், ஓகே, சூப்பர்.
இப்போ ஒன்றும் இல்லை, உங்களை வந்து துன்மார்க்கன் அல்லது ரொம்ப மோசமானவானா சித்தரிக்காங்க. சரி, ரைட்டு, ஓகே. இந்த மோசஸ்ங்கிற ஒரு ஒரு பாஸ் தாயும் பிள்ளையும் ஆஸ் பண்ணாங்கல்ல, ஆமா. அப்போ அவங்களெல்லாம் ஏன் இவங்கெல்லாம் சொல்லாமல் விட்டாங்க? மிகப்பெரிய ஊழியருங்கிறதுனால தானே பேசாமல் விட்டுருக்காங்க. இதை பற்றி நீங்கள் சொல்லுங்கள் பிரதர். அதாவது அப்படி கிடையாது. இப்ப நீங்க சொல்ற அந்த சேனல்லாம் இருக்கு பாத்தீங்களா? ஆமாம் ஆமாம். அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வெளியே என்ன நடக்குதுன்றது தெரியாது. தெரியாது. ஒரு இப்ப நீங்க சொல்ற காட்வின் மோசஸ் விஷயம்லாம் நான் வந்து கூடயே போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து அவரு போக்சோல போக வேண்டியவரு அந்த புள்ள என்கிட்ட வந்துட்டு அண்ணே இந்த மாதிரி என்ன பண்ணிவிட்டாங்க, என்ன இந்த மாதிரி கூப்பிட்டாரு அப்படின்னு சொல்லி காலேஜ் பசங்க எல்லாம் ஒன்று சேர்ந்து அந்த மாதிரி ஒரு மக்களோட மக்களா என்ன வந்து என்ன பண்றாங்கன்னா கூப்பிடுறாங்க. இப்போ நீங்க லாஸ்டா கூட பாத்திருப்பீங்க, நம்ம வேளச்சேரி அட்வென்டிக் திருச்சபையில எத்தனை பெண்கள், கிட்டத்தட்ட ஒரு 50-60 பெண்கள் பிஷப்புக்கு அகைன்ஸ்டா வந்து உட்கார்ந்து இருக்கும் போது அங்க போய் நான் வீடியோ போட்டேன். அவங்களே என்ன கூப்பிட்டு விட்டாங்க, பெண்கள் மாறி மாறி பேட்டி கொடுத்தாங்க. இந்த மாதிரி ஒரு கேட்டகரி நானு. ஆனா என்ன பேசுறவங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து அவங்கள யாருமே வந்து ஓப்பனா சொல்ல போனா மதிக்க மாட்டாங்க. அவங்கள வந்து ஒரு சகோதரனா ஏத்துக்க மாட்டாங்க. அவங்கள வந்து ஒரு நம்ம பிரச்சனைகளை தீர்த்து வைப்பாரு இவரு, நம்ம பிரச்சனையை வந்து மக்களுக்கு வெளிக்கொண்டு வருவாரு அப்படின்ற மாதிரி என்ன பண்ண மாட்டாங்கன்னா யாருமே அவங்கள தேடி போக மாட்டாங்க. அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா யூடியூப்ல இப்ப நீங்களும் நானும் பேசுறோம், பேசும்போது டே சைமா அப்படின்னு சொல்லிட்டேன்னா உடனே அந்த பாட்டை கட் பண்ணி போடுவாங்க. சைமன் பீட்டருக்கு வயது என்ன, உங்கள் வயது என்ன, எப்படி டே சைமா என்று சொல்லுவது அப்படின்னு போட்டுருவாங்க. இந்த மாதிரி இதுதான் அவங்களுக்கு தெரியும். திரும்ப திரும்ப என்னமோ பெரிய அது எப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களையும் என்னையும் ஃபாலோ பண்ணியும் வந்து பண்ண மாட்டாங்க. நீங்களும் நானும் பேசுறதுல இருந்து ஒரு பாயிண்ட் எடுத்து வச்சுக்கிட்டு அரை மணி நேரம் படம் ஓட்டுவாங்க. நேர்ல அவங்கள யாரும் மதிக்க மாட்டாங்க, அவங்க கிட்ட அணுக மாட்டாங்க. இதுதான் எனக்கும் நம்மளுக்கும் அவங்களுக்குமான வித்தியாசம். இப்போ பல ஊழியர்களை குறித்து நிறைய காரியங்கள் நீங்கள் உண்மை நிலையை கண்டறிஞ்சு சொன்னீங்க. டிவிலையும் வந்தது, அதுக்கு முன்பதாகவே நீங்கள் சொல்லிட்டீங்க. அப்போ அவங்களெல்லாம் இவங்க ஏன் இந்த உங்களை திட்டுற ஆட்கள் எல்லாம் நான் கேட்குற கேள்வி என்னன்னா, அவங்களெல்லாம் அந்த பொம்பளை பிள்ளையை ஆஸ் பண்ணுறானுங்க, கெடுத்து போடுறானுங்களே, அவனுங்களெல்லாம் தான் சகோதரன் சொல்லியிருக்காங்க. அப்போ அவங்களெல்லாம் என்ன என்ன கேட்டகரி ஸ்பேஸில் வைக்கிறீங்க? இவர் பார்க்க கெட்ட வார்த்தை போட்டார், ஏதோ ஒரு அறியாமனால கோபத்தினால போட்டாரு. பட் இந்த மாதிரி காவலித்தனம் பண்ணுறவனெல்லாம் நீங்கள் என்ன சொல்கிறீங்க? ஊழியர்ங்கிற பேரில் போட்டு இப்படிப்பட்டதானே ஊழியர், அப்படிப்பட்டதான ஊழியர், அப்படி இப்படின்னு சொல்லிட்டு தன்னை நீதிமான காட்டிக்கிறவனே நாசமோசம் பண்ணுதான். நம்முடைய பெண்கள் சகோதரியாக இருக்கக்கூடிய பெண்களெல்லாம் கெடுத்து போடுதான். அப்போ அவன்லாம் யோசிக்கணும். அப்போ இதுதான் இப்படித்தான் இருக்கு சகோதரன். நீங்க இன்னொன்னு அதான் நீங்க கேட்டீங்க இல்லையா, இந்த மாதிரி அவங்க என்னமோ ஒண்ணு கேட்டீங்களே, முதல்ல ஒரு கேள்வி கேட்டீங்க, அதை நான் விட்டுட்டு எங்கெங்கயோ போயிட்டேன். சரி, அதை விடுங்களேன். இப்போ நீங்க ஒரு சேனல் சொன்னீங்க இல்லையா? ரோஸ்டிங். அது என்ன பண்ணாங்கன்னு கேட்டீங்கன்னா, ஒரு தடவை நான் ஹாஸ்பிட்டல் ஊழியம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அது குறித்து என்ன பண்ணாங்கன்னா கிரிட்டிசைசம் பண்ணி அவங்க சேனல்ல வந்து போட்டாங்க. இந்த மாதிரி சார்லஸை நம்பி பணம் அனுப்பாதீங்க, நீங்களே என்ன பண்ணுங்க போய் பண்ணுங்க, அவர் ஒரு ஏமாற்றுக்காரன் அப்படி இப்படின்னு வீடியோ போட்டாங்க. சரி, அதெல்லாம் ஓகே ஃபைன். நான் என்ன பண்ணேன்னு கேட்டீங்கன்னா, ஆகஸ்ட் 15ஆம் தேதி வாலிப பசங்க போறாங்கப்பா செங்கல்பட்டு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு, கை கால் உடல் உறுப்பு நீக்கப்பட்டவங்களுக்கு. சென்னை வெஸ்ட் மாம்பலத்துல இருந்து அங்க வந்து என்ன பண்றாங்க, வண்டி ஏறி போறாங்க. நீ என்னோட ஹாஸ்பிட்டல் ஊழியத்தை குறை சொல்ற நீங்க தம்பிமார்கள், நீங்க நேர்ல வாங்க, உங்க கையிலேயே நான் பணத்தை கொடுத்துடுறேன், உங்க கையால நீங்க வந்து என்ன பண்ணுங்க, அந்த பணத்தை நோயாளிகளுக்கு கொடுங்க, இல்ல ஒரு வாக்கர் வாங்கி கொடுங்க, ஒரு மோஷன் போறது வாங்கி கொடுங்க, ஒரு ஆப்பிள் ஆரஞ்சு சாத்துக்குடி வாங்கி கொடுங்க. சவால் விட்டேன். இதுல நம்ம வாலிப பசங்க யாருமே வரமாட்டாங்க. நீ யூடியூப்ல கடந்து பேசிக்கிட்டு இருக்கிறது ரொம்ப ஈஸி. முட்டை விடுற கோழிக்கு தான் அந்த இடத்தோட வழி தெரியும். மெனக்கட்டு ஒரு இடம் போய் அலைஞ்சி அதை பண்றவங்களுக்கு தான் அதோட வழி தெரியும். கடைசியில ஒருத்தரும் வரல பிரதர், ஒருத்தரும் வரல. நம்ம பசங்க தான் போனாங்க, நம்ம வாலிப பசங்க தான், என்கிட்ட இருக்கிற வாலிப பசங்க தான் போய் கொடுத்துட்டு வந்தாங்க. வீடியோல நம்ம பார்க்கவும் செஞ்சோம். கொஞ்சம் முகம் தெரியுற மாதிரி பேசுங்க. அப்போ நீங்க நல்லா பாருங்க, யூடியூப்ல கிரிட்டிசைசம் இது வந்து ரொம்ப ஈஸி. இது வந்து அப்ப அவங்க எல்லாம் பண்றதுக்கான காரணம் வந்து வியூஸுக்காக.
வியூஸ்க்காக, ஆமா, கண்டென்ட்டுக்காக தவிர மத்தபடி ஒரு மக்களுக்கு ஒரு அதனால ஒரு மாற்றம் உண்டாகும், இல்ல இதுதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோட ஊழியம் நான் வந்து செஞ்சு காட்டுறேன் நீங்களும் செய்யுங்க, ஒரு மாற்றத்தை கொண்டு வர்றதுக்காக அவங்க வந்து சேனல்கள் ரன் பண்ணல. சும்மா ஒரு பாடி ஷேமிங்கோட போட்டா ஒரு லேடியோட அது போக பாருங்க, சார்லஸ் ஐயா நான் வந்து உதவி செய்ய போற பொண்ணுங்களோட எல்லாம் தண்ணி அடிச்சேன்னு போட்டு விட்டாங்க. அந்த மாதிரி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இதுதான் அவங்களோட மெயின் தீம். இதை வச்சு வியூஸ் எடுக்கணும். பிரதர், இப்போ ஒன்றும் இல்லை பிரதர், உங்களுடைய கண்களில் பார்த்தாலே தெரியும் நீங்கள் குடிப்பீங்களா மாட்டீங்களா அப்படிங்கிறது தெரியும். உங்கள்கிட்ட அந்த அந்த இது மாதிரியான ஒரு சிம்பிளே இல்லை. அதிக தூக்கமின்மைங்கிற காரணம் தான் இருக்க ஒழிய இல்ல. இப்ப கூட என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் குறும்பூர்ல கையெழுத்து போட்டு திருநெல்வேலியில இப்ப வந்து உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கோம். ஆமா. அப்ப எங்க ஊர்ல இருந்து குறும்பூர் ஒரு 70 கிலோமீட்டர் எடைங்குடியில இருந்து, ஆமா, திரும்ப அங்க இருந்து திருநெல்வேலி ஒரு 50 கிலோமீட்டர், ஒரு 130 150 கிலோமீட்டர் பைக் ஓட்டிட்டு வந்ததுனால அது மத்தியானம் சாப்பிட்டு தூக்க கலக்கமத்துலதான் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதாவது சார்லஸ் குடிக்கிறான், அவன் வந்து நாசமா போனவன் இத்து போனவன் ஓகே, ஆனா பெண்களோடு சேர்ந்து தண்ணி அடிக்கிறாரு, இதெல்லாம் வந்து அது நீ ஆதாரம் இருந்தா போடணும், இல்ல அது உண்மையா இருந்தா போடணும். ஆமா, சார்லஸ பத்தி நீ என்ன வேணா பேசிக்கலாம். ஆமா, அதுல ஒரு பெண்களை கொண்டு வரும்போது அப்ப என்னது, இந்த பாடி ஷேம் பண்றவங்க தங்களோட தாயா இருந்தா தங்களோட தங்கச்சிய தன்னோட மனைவிய அந்த மாதிரி பண்ணுவாங்களா? இல்ல அவங்களோட போட்டோக்களை அவங்களோட வீடியோக்களை எடுத்து போட்டு அவங்க கழுத்துக்கு கீழே அவங்களோட உருவத்தை போட்டு தலையில நம்மளோட உருவத்தை வைப்பாங்களா? இல்ல, வைக்க மாட்டாங்களா? எப்படி இவங்க எல்லாம் கேட்டா பரிசுத்தவான், நாங்க மட்டும் தான் பரலோகம் போக போறோம், எங்களுக்கு தான் பைபிள் வசனம் ஆதியாகமத்துல இருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வர தெரியும், நாங்க பயங்கர ஜீனியஸ்ன்னு என்ன பண்றது? ஆமா, இவங்களே முடிவு பண்ணிடுறாங்க. அதாவது ஆளுக்காளு தடி எடுத்தவன்லாம் ஏசுங்கிற மாதிரி அவன் நியாய தீர்ப்பை எடுத்துக்கிட்டாங்க. பிரதர், நீங்க ஓப்பனா பேசிடுறீங்க, அது உலகத்துக்கு தெரிஞ்சிருது. படுக்காளி பயலுக எல்லாம் அப்படி விடானேன்னு சொல்லிக்கிட்டு படுக்காளித்தனம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பல நியூஸுகளை பாருங்க, பொல்லாதவர்களை பார்க்குறோம் நம்ம. அது என்னொன்னு பிரதர், அந்த மாதிரி தன்னை பரிசுத்த, அதாவது பாஸ்டர்மார்களை தான் நம்ம வந்து குறை சொல்றோம். பாஸ்டர்மார்கள் கூட பாத்தீங்கன்னா இந்த மாதிரி விஷயங்கள்ல ஓகே, ஆனா கிரிட்டிசைசம் பண்றேன், நான் வந்து மக்களுக்கு விழிப்புணர்வை கொடுக்குறேன், அவன் இந்த ஊழிய முறை தப்பு, அத நான் இது பைபிள்ல இதுதான் இருக்கு, அவன் பொய்க்காரன் அப்படின்னு சொல்லி தன்னை யோக்கியான ஒருத்தன் பேசுறான் பாருங்க, அவங்கிட்ட ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கும். அதாவது சைமன் பீட்டரும் அயோக்கியன், சார்லஸ் ஐயா நானும் அயோக்கியன். சைமன் பீட்டர் நம்பர் 2 டுபாக்கூர், சார்லஸ் நம்பர் 1 டுபாக்கூர். இது பிரச்சனை கிடையாது. ஆனா என்ன நல்லவனா காட்டுறதுக்காக சார்லஸ் ஐயா நான் வந்து சிகப்பு, ஆனா சைமன் பீட்டர் வந்து கருப்பு, இந்த மாதிரி பேசிக்கிட்டு அலைகிறான் பாருங்க. இவெல்லாம் கிரிட்டிசைசம்ன்ற பேர்ல இவன் தான் ரொம்ப ரொம்ப சமுதாயத்துக்கு டேஞ்சர் ஆனவனுங்க. அதாவது அத வாழ்வியல் ஆக்கணும், பேசுறது இல்ல. ஆண்டவர் கிரிட்டிசிசம் எல்லா காரியங்களையும் ஆர்கனைஸ் பண்ணாங்க, பவுல் ஆர்கனைஸ் பண்ணாரு, பட் அதை வாழ்வியல் ஆக்குனாங்க. இவங்க அப்படி ஆக்குறாங்களா அப்படின்னு தெரியல, ஆனா நீங்க வாழ்வியல் ஆக்கியிருக்கீங்க. அதாவது நம்ம வந்து பாருங்க பிரதர், நம்ம வீடியோல நம்ம சேனல் ஆக்டிங் 1 ஆகட்டும் 2 ஆகட்டும், இப்போ சார்லஸ் அபிஷியல் சேனல் ஆகட்டும், ஒரு பேக்ரவுண்ட் இருக்காது, வீடியோக்கு மெனக்கிட மாட்டேன், எங்கேயோ ஒரு இடத்துல கண்ட இடத்துல வச்சு என்ன பண்ணுவேன், வீடியோ பேசிட்டு போயிருவேன். ஆனா இந்த ட்ரோலிங் பண்ற சேனல்காரங்க பாருங்க, ஒரு வீடியோவுக்கு கிட்டத்தட்ட 1 வாரம் டைம் எடுத்து வேலை பாக்குறாங்க ஒரு வீடியோ ரிலீஸ் பண்றதுக்கு. அதை எடிட் பண்ணி அதை உட்கார்ந்து அது பேக்ரவுண்ட் மாத்தி எது கிரீன் ஸ்கிரீன் போட்டு. அப்போ இவங்களோட நோக்கம் என்ன? நீ மக்கள் வந்து நம்ம பேசுறத கேட்க போறாங்க, அவ்வளவுதான். அவங்களுடைய எண்ணம் எல்லாம் உங்களை தாண்டி அவங்க ஒரு A கிரேட்ல வரலாமோ அப்படிங்கிற எண்ணம் கூட இருக்கலாம். ஏன்னா உங்களுக்கு சப்ஸ்கிரைபர் எடுத்த உடனே டக்குன்னு ஒரு சேனலை ஆமா. அதே மாதிரி இன்னொன்னு பிரதர், இப்ப நீங்க சொல்ற அந்த சேனலு கிரிட்டிசைசம் பண்ணணும். நீங்க இப்ப இவர் இருக்காருல்ல நம்ம சைமன், யாரு நம்ம சாம்சன் பால் ஐயா, அவரு எப்படி பேசுறாரு, திருப்பூர் சாலமன் எப்படி பேசுறாரு, இவர் அவர் பைபிள் மினிஸ்ட்ரி லெலினா இருக்கட்டும், இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா இல்ல அவங்களோட கருத்துக்கள் முன்ன பின்ன இருக்கட்டும், ஆனா அந்த சொல்ற முறை
முறையில் correct ஆ ஓகே. ஏன்னா அவங்க தங்களை ஊழியக்காரங்களா அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துக்கிட்டாங்க. நான் எங்களுக்கு பைபிள் தெரியும்னு சொல்றாங்க. நாங்க பைபிளை கரைச்சு குடிச்சிருக்கோம்னு சொல்லி என்ன பண்றாங்க, அந்த ஒரு முறையோட பண்றாங்க. இப்ப நீங்க சொன்னீங்கல்ல ஒரு சேனலு, ஆமா ஆமா ஆமா. அவங்களும் இதே தான் சொல்றாங்க. அவங்களோட எங்களுக்கு பைபிள் நல்லா தெரியும். தெரிஞ்சா மட்டும் போதுமா, அதை வாழ்வியல் ஆக்க வேண்டாம். அப்படிலாம் சொல்றவங்க ஒரு கிரிட்டிசைசம்ன்ற முறை எப்படி இருக்கும்? அதுல கடந்துகிட்டு ஒரு நக்கல் பண்ணிக்கிட்டு 2-3 பேர் உட்கார்ந்துகிட்டு, அதுவும் யாரோ ஒருத்தன் உட்கார்ந்துருக்கான் பாருங்க, ஒரு கருப்பா ஒரு பையன், அவன்லாம் பேசும்போது எனக்கு அப்படியே வாந்தி வந்துருது. என்ன பிரதர் அப்படி சொல்லிட்டு உண்மையா சொல்றேன். ஆமா, ஐயோ. அதாவது ஒண்ணு ஏதாவது தெரிஞ்சு பேசணும். ஒருத்தன் மொட்டை அடிச்சுக்கிட்டு ஒருத்தன் உட்கார்றான் பாருங்க, அவனும் பேச ஆரம்பிச்சானாவே என்ன பேசுறோம், எதுக்கு பேசுறோம், இந்த வீடியோவால என்ன பிரயோஜனம் மக்களுக்கு அப்படின்றதே இல்லாம நக்கலு நையாண்டி ஃபுல்லா அவன் வாய் வேற பாத்தீங்கன்னா ரப்பர் பந்து மாதிரி விரிஞ்சிருது. தெரியுது. அந்த கருப்பா ஒரு பையன் இருக்கான் பாருங்க, அவனுக்கும் கிறிஸ்டியானிட்டி அவனுக்கும் சம்பந்தமே கிடையாது. இயேசு கிறிஸ்து எல்லாருக்கும் பொதுவானவர் பிரதர். இப்ப நான் இப்ப உங்களுக்கும் இயேசு கிறிஸ்து பொதுவானவர் தான். வெளியே நிக்கிற ஒரு இந்து மதத்துல இருக்கிறவருக்கும் இயேசு கிறிஸ்து பொதுவானவர் தான். ஆமா ஆமா. ஆனா பைபிள் வசனம் அப்படின்றது ஒண்ணு எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு பேசணும், இல்லைன்னா எனக்கு தெரியாதுப்பான்னு சொல்லி கை விரிச்சிடணும். ஆனா அந்த கருப்பா ஒருத்தன் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கான் பாருங்க, அவன் 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 பான் கிறிஸ்டியனும் கிடையாது. சரி, பான் கிறிஸ்டியனா தேவையில்ல. இப்ப இடையில வந்தவங்க தான் அதிகமா பைபிள் படிச்சு அதை நாலேஜோட இருக்காங்க. அதை நம்ம சொல்ல முடியாது. ஒரு கர்மமும் தெரியாது. அவன்லாம் உட்கார்ந்து அவன் ஏதோ உன் முகத்தை என்ன பண்றானுங்கன்னு கேட்டீங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி மக்களுக்கு பிரபலம் ஆகணும். இதுல என்ன பிரபலம் வேண்டி கிடக்கு? கேவலமான ஒரு ப்ரமோஷனை தேடிக்கிட்டு இருக்கானுங்க. உண்மையிலே. சரி, அவங்க மட்டும் இல்ல பிரதர், இன்னும் ஏகப்பட்ட பேர் அந்த மாதிரி வருவாங்க. ஓகே. ஆனா உண்மை திரும்ப நல்லா சொல்றேன், இந்த சேனல் எத்தனை பேர் பாக்குறீங்கன்னு தெரியல. பாக்குறவங்க அதாவது நம்ம பாஷையில சொல்லணும்னா டுபாக்கூர் பாஸ்டர், நான் பாஸ்டர்னு சொல்லி ஒருத்தன் ஏமாத்துறாங்க பாருங்க, அவங்கள கூட நம்புங்க. ஆனா அவங்கள குறை சொல்றேன்ற பேர்ல அவன்லாம் கெட்டவன், நான் யோக்கியமானவன், அவன் போதிக்கிற முறை தப்பு, எனக்கு தான் பைபிள் தெரியும், நான் பயங்கர ஜீனியஸ் அப்படின்னு ஒருத்தன் கிரிட்டிசைசம்ன்ற பேர்ல சொல்றாங்க பாருங்க, அவங்க தான் நம்பர் 1 டுபாக்கூர். ஓகே. நன்றி.